ஹாய் சொந்தங்களே, காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நான் காலையில் நான் கார பணியாரம் சுட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வச்சுக்க பாருங்க. கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை, பார்த்திங்களா, முருங்கைக்கீரை. அப்புறம் பெரிய உள்ளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. அப்புறம் இது என்னென்னு தெரியுதா பாருங்கள். இது உள்ளி இருக்கா, சின்ன உள்ளி, அதோட கீரை. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதோட கீரை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு இது தோசை மாவில் தான் நான் கார பணியாரம் செய்ய போகிறேன். எல்லாம் தட்டிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் பணியாரம் சுட ரெடி ஆகுது பாருங்கள். இது நெய், சரிங்களா? நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு பணியாரம் ஊற்றலாம். கார பணியாரத்துக்கு தொட்டுக்க வெங்காய சட்னி அரைக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள், ஓகேவா? இங்கே பாருங்க, வெங்காய சட்னி அரைக்கிறதுக்காக ஒரே ஒரு பல்லரி, ஒரு தக்காளி, கொஞ்சம் காயப்பொடி, வத்தல் பொடி எல்லாம் போட்டு நான் தாளித்து வச்சுருக்கேன், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ அரைக்கணும். இங்கே பாருங்கள், பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? பாருங்க, பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக வந்து பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் கார பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு கார பணியாரம். இப்போ சட்னி அரைக்கலாம். பாருங்கள், பணியாரம் ரெடி ஆயிடுச்சு, கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். மறுபடியும் உங்களை ஒரு வீடியோவில் சந்திக்கேன். பாய்.